இந்த சபைக்கு என் பணிவான வணக்கம். பெருமை வாய்ந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் 148வது இலக்கிய நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் உங்களை அத்தனை பேரையும் அன்புடன் வரவேற்கிறேன். பாரம்பரியமிக்க இந்த சிறப்பு வாய்ந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் மேடை எத்தனையோ எழுத்தாளர்களை கொண்டாடி இருக்கிறது. எழுத்தாளர்களை வரவழைத்து அங்கீகரித்து அவர்களை கௌரவப்படுத்தி இருக்கிறது. எழுத்தாளர்களின் நூல்களை அறிமுகப்படுத்தி தமிழகமெங்கும் கொண்டு சேர்த்திருக்கிறது. அந்த வரிசையில் சிலுக்கு தேவதை என்ற என்னுடைய இந்த சிறுகதை தொகுப்பை அறிமுகம் செய்த நிகழ்வை நான் மிகவும் பெருமையாக கருதுகிறேன். இதை அழகாக சாத்தியமாக்கிய பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் தலைவர் அம்சப்பிரியா, பூபாலன், சோலைமாயவன், புன்னகைப்பூ இவர்கள் அனைவருக்கும் என் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளும் பேரன்புகளும். நான் நிறையா நிகழ்வுகளுக்கு இங்கே வந்திருக்கேன், நிறையா பேர் பேசுகிறத கேட்டிருக்கேன். வர முடியாத நிகழ்வுகளில் முகநூலில் காணொலியாக பார்த்துருக்கேன். சிறப்புரை, ஏற்புரை, அறிமுகம் உரை, நூல் அறிமுகம் இதெல்லாம் இருந்தாலும் இதில் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இங்கே நடக்கிறது என்னென்னா, இந்த கவிதை வாசிப்பு படித்ததில் பிடித்தது. இதை ஒரு திட்டமிட்டு ஒரு கரெக்டாக இந்த ஒவ்வொரு முறையும் மாதாந்திர இலக்கிய சந்திப்பில் இந்த பொள்ளாச்சி இலக்கியட்டம் நடத்துவது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மணப்பாறையில் இதே மாதிரி தான் இங்கே இருந்து இதையெல்லாம் பார்த்த அஸ்ரஃப் அலி ஐயா அவரோட முன்னெடுப்பில் மனவ இலக்கிய வட்டம் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தை தாய் அமைப்பாக கொண்டு தான் ஆரம்பித்தோம். எத்தனையோ எழுத்தாளர்களை வர வச்சு பேச வச்சுருக்கோம். அந்த இலக்கிய சந்திப்புகளை, நூல்களை பற்றி அறிமுகம் நடந்திருக்கு. அங்கே இருக்கிற கல்லூரி மாணவர்களை வரவழைக்கிறதுக்காக நாங்கள் தொடர்ந்து கல்லூரிகளில் போய் அழைப்பு விடுத்திருக்கோம். ஆனால் இதுவரையிலும் அங்கே இருக்கும் மாணவர்களை எங்களால் வரவழைக்க முடியல. அதற்கான தொடர்ந்து வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இங்கே இந்த கல்லூரி மாணவர்கள், மாணவிகள், வாசகர்கள் அவங்க அந்த படித்ததில் பிடித்தது, கவிதை இதெல்லாம் ரொம்ப ஈடுபாட்டோடு கலந்துக்கிட்டு பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பு வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பான ஒரு நூல் அறிமுகம் செய்து வச்சார் கோவை கவிஞர் சசிகுமார் அவர்கள். 7 கதைகளை புன்னகைப்பூ ஜெயக்குமார் சாரோட அறிமுகம், இப்படி ரொம்ப அருமையான நூல் அறிமுகம். அவருக்கு என் அன்பும் வாழ்த்துக்களும் சார். 33 வருஷத்துக்கு முன்னாடி நான் பணியில் சேர்ந்தபோது என்னை அரவணைச்சு என்னை வழிகாட்டிய என்னுடைய சீனியர் அகிலன் சார் நான் 33 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே தான் பார்த்தேன். இந்த நிகழ்வை பார்த்துட்டு என்னை பார்க்குறதுக்காக வந்திருந்தார். நன்றி அவருக்கு. இந்த நூல் உருவாகத்தில் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் என் கூட இருந்து இந்த நூலை சிறப்பாக கொண்டு ஒத்துழைத்த என் இனிய நண்பர் எழுத்தாளர் பாலாஜி இடியன் வந்திருக்கார். இவங்களெல்லாம் என்றென்றும் அவர்களின் கரங்களை இறுக பற்றி கொள்கிறேன். இந்த ஒரு அழகான என் நூலுக்கு ஒரு அழகான அட்டைப்படத்தை வடிவமைத்து பதிப்பத்த நாற்கரம் நல்லூர் லிங்கம் அவர்களுக்கும், ஒரு முன்னுரை, ரொம்ப கவனிக்கத்தக்கிய ஒரு முன்னுரையை வழங்கிய எழுத்தாளர் இதழார் ரமேஷ் வைத்தியா அவர்களுக்கும், இந்த நூலை மணப்பாறையில் வெளியிட்டு சிறப்புரையாற்றிய எழுத்தாளர் அண்டனூர் சுரா அவர்களுக்கும் என்றென்றும் நன்றிகள் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த நூல் உருவாகதப்போ எனக்கு எப்பவும் ஊக்கமளித்த எங்களுடைய ஐயா அஸ்ரஃப் அலி அவர்கள், நான் சார்ந்திருக்கும் மனவ இலக்கிய வட்டத்திற்கும் நன்றியும் பேரன்புகளும். இந்த நிகழ்வில் என்னோட இந்த நூல் அறிமுகம் செய்யப்பட்ட நிசா மன்சூர் அவர்கள் எழுதிய நூல்களும், குழந்தை அனிதா எழுத்தாளர் அவர்கள் எழுதிய நூல்களும் ரொம்ப அழகான ஒரு நூல் அறிமுகம் செய்யப்பட இருக்கு. சிறப்பாக பேசிய எழுத்தாளர் சித்ரா சிவம் அவர்களுக்கும், அடுத்து பேச இருக்கிற என் நண்பர் ஆனந்த பிரபு, கவிஞர் கார்த்திகா இவர்களுக்கும் என் அன்பு வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வில் தான் வினாடி வினா நான் இதுக்கு முன்னாடி பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன். இந்த வினாடி வினா இது மாதிரியான ஒரு சின்ன மூட் சேஞ்ச், ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சப்ஜெக்ட்லாம் பண்ணுறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி பள்ளி மாணவி பர்வீன் அவங்க பேச போகிறாங்க. அந்த பொண்ணுக்கும் வாழ்த்துக்கள். மேன்மேலும் உச்சம் தொட, பெரிய உயரத்தை தொட வாழ்த்துகிறேன். ரொம்ப அருமையான நாளாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியான நாள், நெஞ்சுக்கு நிறைவான, என்றைக்கும் மறக்க முடியாத ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இதை அழகாக சாத்தியமாக்கிய பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திற்கும், இங்கு அமர்ந்திருக்கும் படைப்பாளிகளுக்கும், உரையாளர்களுக்கும், என் முன்னே அமர்ந்திருக்கும் அனைத்து முன்னோர்களுக்கும், வழிகாட்டிகளுக்கும், சக இலக்கியவாதிகளுக்கும், இலக்கியத்திற்காக ஞாயிற்றுக்கிழமை கூட நாங்கள் வருவோம் என்று இங்கு கண்டுகளித்திருக்கும் உங்களை அத்தனை பேருக்கும் என் மீண்டும் நன்றிகளும் பேரன்புகளும். வணக்கம்.
நேற்றைய தினம் அனைவரும் சுதந்திர தினத்தை கொண்டாடிவிட்டு இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் சுதந்திர போராட்டத்தில் இலக்கியத்தினுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை ஒரு மாணவரை வைத்து, அரசு பள்ளியில் பயிலக்கூடிய ஒரு மாணவியை வைத்து பேச வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் முன்னெடுத்திருக்கக்கூடிய ஞான அவர்கள், செல்வி அனுஷா பிரவீன் அவர்கள் அரசு பள்ளி மாணவி 7ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். அவர்களுக்கு இந்த மேடை வழங்கப்படுகிறது. சுதந்திர போராட்டத்தில் இலக்கியம் என்ற தலைப்பில் உரையாற்ற